கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவை தொடங்கியதும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். பிரச்சனைகளை எழுப்பி மக்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டுள்ளார்கள். அவையினுடைய நடவடிக்கை தொடங்கியதுமே பீகாருடைய விவகாரம் தொடர்பாக விரிவான விவாதம் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது எதிர்க்கட்சிகள் சார்பாக முன்வைக்கப்பட்ட நிலையில் அதற்கு மறுப்பு என்பது தெரிவிக்கப்பட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடுமையான அமளியில் அவர்கள் உள்ளே பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மக்களவையினுடைய அளவில் 5 நாட்களாக கடந்த வாரம் முழுவதும் முழுமையாக முடங்கிய நிலையில் இந்த வாரம் இன்று 12 மணிக்கு ஆபரேஷன் சிந்து தொடர்பான விவாதமானது தொடங்க உள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது 11 மணிக்கு கேள்வி நேரம் தொடங்கிய நிலையில் எதிர்க்கட்சியுடைய அந்த விவாத நோட்டீஸ்கள் மீதான விவாதத்தை எடுப்பதற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா மறுப்பு தெரிவித்தார். அந்த மறுப்பு தெரிவித்ததை அடுத்து கடுமையான அமளி என்பது இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பாக அங்கு நடைபெற்று வருகிறது. பதாகைகளை ஏந்தி அவர்கள் அந்த கோஷங்களை எழுப்பி மக்களவையினுடைய மையப்பகுதிக்கு வந்து அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த கடும் அமளியின் காரணமாக தற்பொழுது அந்த கேள்வி நேரமும் தற்பொழுது முடங்கியுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பீகாருடைய வாக்காளர் பட்டியல் திருத்தம் மட்டுமல்லாமல் சத்தீஸ்கரில் கேரளாவினுடைய அரச சகோதரிகள் தாக்குதலுக்கு உள்ளான தொடர்பான ஒரு விவாதம் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை காங்கிரசினுடைய தரப்பிலிருந்து அவை ஒத்துழைப்பு தீர்மான நோட்டீஸ்களாக முன்வைக்கப்பட்டு குறிப்பிட்டது. அது மட்டுமல்லாமல் டெல்லியில் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய குடிசை பகுதியில் இருக்கக்கூடியவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் மாணிக்கம் தாக்கூர் முன்வைத்த அந்த நோட்டீஸ் மீதான விவாதமும் மறுக்கப்பட்ட நிலையில் அதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் மக்களவையில் கடும் அமளியில் ஈடுபட்டு வருவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா. I would like to ask the Honorable Minister, while Swachhta Green Leaf Rating initiative is welcome steps towards encouraging